எழுந்து பெத்தேல் செல்வோம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பால செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேல் செல்வோம், எழுந்து பெத்தேல் செல்வோம், அதுதானே தகப்பன் வீடு, அதுதானே தகப்பன் வீடு. ஆபத்து நாளிலே, ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பால செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடு. துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து, எழுந்து பெத்தேல் செல்வோம், அதுதானே தகப்பன் வீடு, அதுதானே தகப்பன் வீடு. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று சொல்வேன். போகும் இடமெல்லாம் கூட காத்து கொள்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. அப்பா, அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள், நன்மைகள் பாட செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடு. துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து, எழுந்து பெத்தேல் செல்வோம், அதுதானே தகப்பன் வீடு, அதுதானே தகப்பன் வீடு. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. சொல்லுவோமா? பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பாட செய்த நல்லவன் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேல் செல்வோம், அதுதானே தகப்பன் வீடு, அதுதானே தகப்பன் வீடு. எல்லா தீமைக்கும், எல்லா தீமைக்கும் நீங்களாகி என்னை மீட்டீரையா. இந்த தேவனே எல்லா தீமைக்கும் நீங்களாகி என்னை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மேய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. வாழ்நாள் முழுவதும்
அதற்கு நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம், அதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பாட செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேல் செல்வோம், அதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பாட செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. ஆமென். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உறங்கிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உறங்கிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிதென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிதென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே
எல்லாருக்கும் கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள். அதுபோக பெற்றோர்களாக இருக்கிற தகப்பனாக இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஃபாதர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற தெய்வம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஆண்டவர் என் கூட பேசணும்? விருப்பம் இல்லாமல் தேவன் பேசுவதில்லை. இங்கே பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவர் பேசுவார். என்னை தொட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவர் தொடுவார். அவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிற தேவன் இல்லை. ஓ தாகமாக இருக்கிறவர்களை வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன். விலையின்றி காசின்றி உங்கள் தாகம் தீர்க்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தாவீது சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்குது. தாகம், விருப்பம், ஆசைகள், தேவன் பேரில் ஒரு தீராத அன்பு, இதை பொறுத்தே தேவன் மத்தியில் இடைபடுகிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நம் தேவன் பேசுகிற தேவன். நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஒரு பேசுவது மென்மையாக இருக்கும். ஓ அல்லேலூயா. அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன். செத்து போய் 4 நாளுக்கு பிறகு நாரி போன லாசர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், லாசருவே வெளியே வா. செத்த போன கை காலெல்லாம் கட்டப்பட்டு இருந்துச்சு. பைபிள் சொல்லுது, அந்த பிணம் 4 நாளுக்கு பிறகு எழும்பி வந்துச்சான். இவ்வளவு சத்துவமுள்ள வார்த்தை, தேவ வார்த்தை. நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் பேசுகிற தேவன். மற்ற தெய்வங்கள் எல்லாம் இருக்குது, காதிருந்தும் கேட்காது, மூக்கிருந்தும் முகராது, வாயிருந்தும் பேசாது. நான் உங்களுக்கு அறிவிக்கிற என் தெய்வமாகிய கிறிஸ்துவின் இரட்சகர், உங்க கூட பேசுகிற தெய்வன். உங்களை சீர்படுத்துகிறவர், உங்களை உயர்த்துகிறவர், உங்களை கனப்படுத்துகிறவர், எல்லா ஜாதிகளிலும் மேன்மையாக வைக்கிற நல்ல தெய்வம் அவர். இன்னைக்கு அவர் உங்க கூட பேசுவார். இன்னைக்கு உங்க கூட பேசுவார். இன்னைக்கு உங்க கூட பேசுவார். ஆத்மாவிலே கர்த்தருடைய தொடுதலை உணர்வீர்கள். முடங்கி போய் கிடக்கிற நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். சோர்ந்து போகிறவனுடைய வாழ்க்கையில தேவன் வெள்ளம் தந்து நிலைநிறுத்தி அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் இங்க இருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? இங்க இருக்கிறார். இங்க இருக்கிறார். நீங்க பார்க்கல, ஆனா இங்கதான் இருக்கிறார். நீங்க பார்க்க முடியல, ஆனா இங்கதான் இருக்கிறார். கூட உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உயர்த்தி, உங்க வியாதிகளை சவிக்கியமாக்கி, நீங்கள் வைக்கப்பட்ட இடத்தில் உங்க தலைகளை கத்த நிமிர பண்ணி, உன் லட்சைக்கு பதிலாய் அவமானத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவதற்காக தேவன் இந்த மாலை நேரத்தில் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இதுவரை நீங்க தோத்து போயிருக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுவரை நீங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகளை இழந்திருக்கலாம், அது பொருட்டே இல்லை. ஆனால் இன்றைக்கிலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். அவர் நிரப்பி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இப்பெல்லாம் அல்லேலூயா சொல்ல முடியாது. எல்லாம் கையை உயர்த்தி உற்சாகமாய் அல்லேலூயா. அன்பான ஒரு வேண்டுகோள், யாரும் போன் பார்க்க கூடாது, போன் யூஸ் பண்ணவே கூடாது. ஆமென். நான் கொஞ்சம் நல்ல பாஸ்டர், ஆனா கொஞ்சம் முரட்டு பாஸ்டர். தயவுசெய்து போன் யூஸ் பண்ணக்கூடாது. தேவன் இருக்கிறார். தேவன் இருக்கிறார். தேவன் இங்க இருக்கிறார். இருக்கிறாருன்னா இருக்கிறாருங்க.
நினைக்கிற மாதிரி அவர் இல்லை. சர்வ வல்லமுள்ள தேவன் இங்க இருக்கிறார். சகலத்தையும் ஆளுகிறவர், பூமியின் உருண்டின் மேல் உட்கார்ந்து கொண்டு நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கண்ணோக்கமா இருக்கிற கண்ணன். ஒன்று சொல்லட்டுமா, ஊர் அடிச்சு உலையில போடுறவனே நல்லா இருக்கும் பொழுது அவர் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க நல்லா இருக்க மாட்டீங்களா? நீங்க உயர்த்தப்பட மாட்டீங்களா? உங்க கண்ணீர் மாறாத அவனுக்கே ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும் பொழுது இயேசு பாதம் எனக்கு போதும் என்று வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியின் நாட்கள் இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தர் உங்க கூட பேச, கர்த்தர் உங்க கூட பேச பாரு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே எழும்பி நின்று நம்முடைய தகப்பனை பார்க்க போகிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எப்ப கர்த்தர் பேசுவார் தெரியுமா? பென்னிகின் ஒரு தேவ மனிதர் இருக்கிறார் அமெரிக்கா தேசத்துல. அவர் சின்ன வாலிபன், அவருக்கு பேச வராது, திக்குவாய். அப்பதான் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாரு. வாய் சரியாகுது, சரியா பேச வருது. அவருக்கு இயேசுவை அறிய வேண்டும் என்கிற பயங்கர ஆவல். உங்களுக்கு என்ன ஆவல் எனக்கு தெரியாது, ஆனா ஒரு சிலர் இருப்பீங்க, இயேசு என் கூட பேசணும், அவரை நான் பார்க்கணும், அவர் பிள்ளையா இருக்கணும், அவருக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும். இன்னைக்கு எனக்கு அந்த ஆர்வம். ஒரு 19-20 வயசு, யாரை பார்த்தாலும் சொல்லுவான் இயேசுவை பேசணும், இயேசுடைய சத்தம் கேட்கணும். அவர் என்ன அழகே, அப்படி அவரை பார்த்து அப்படி மகிழ்ச்சி அடைவோம். ஒரு நாள் தன்னுடைய நண்பன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான், இயேசுடைய சத்தத்தை கேட்கணும். உடனே அந்த நண்பன் நல்ல நண்பன் அவர் சொன்னாரு, நாளைக்கு சாயங்காலத்தில் 6 மணிக்கு நான் வருவேன் அவன் வீட்டுக்கு, உன்னை ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன். அடுத்த நாள் மாலையில் 6 மணிக்கு தன் நண்பன் வந்தான். 2 பேரும் வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தான். எங்க போற? உனக்கு இயேசுவின் சத்தம் தானே கேட்கணும், அமைதியா இரு. வாகனம் போய்கிட்டே இருந்துச்சு. 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, இருட்டு ஆரம்பிச்சுட்டு ஒரு காட்டு பகுதிக்குள்ள வாகனம் போகுது. 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு. டேய் எங்கடா கூட்டிட்டு போற? இயேசுதானே அவன்கிட்ட பேசணும், இயேசுவின் சத்தத்தை தானே நீ கேட்கணும், அதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன். இரவு 11 மணி, அடர்ந்த இருட்டு, பயங்கரமான காடு. பென்னிகனுடைய நண்பன் பென்னிகன் சொன்னா, கொஞ்சம் கார்ல வெயிட் பண்ணு, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னா. பென்னிகன் நினைச்சா இவர் ஏதோ ரெஸ்ட்டுக்கு போறாரு. அப்படி கார்ல உட்கார்ந்துருந்தோம். கொஞ்சம் சன்னல் அப்படி இறக்கிட்டு அப்படி வாகனத்தில் அந்த சீட்டில் உட்காந்து நண்பனை காணல. கொஞ்ச நேரம் ஆச்சு பாருங்க, எங்கேயோ தூரத்துல ஒரு முயல் நடக்கிற சவுண்டு கேட்குது காதுல, பட்டாம்பூச்சி பறக்கிற சவுண்டு கேட்குது. இந்த மின்மணி பூச்சிலாம் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு? அப்படியே லைட்டு அப்படியே அது எங்கேயோ பறக்குது, அந்த சத்தம் கேட்குது. பயந்து போய் இருக்கலாம். கிளைகள் அசைகிற சத்தம், மரங்கள் அசைகிற சத்தம் பென்னிகனுடைய காதுல கேட்குது. ஒரு 40 நிமிஷம் கழிச்சு தன்னுடைய நண்பன் வந்தான். டேய் எங்கடா போனேன்? கொஞ்சம் மனசுல பயம் ஆயிட்டு. நான் போனதெல்லாம் சரிதான், நான் இல்லாத நேரத்தில் உன் காதில் ஏதாவது சவுண்டு கேட்டுச்சா? ஆமா. என்ன சவுண்டு? சின்ன சின்ன பூச்சிகள் பறக்கிற சத்தம் என் காதில் கேட்டுச்சு. எங்கேயோ நடக்கிற அந்த முயலின் கால் தடத்தின் சத்தங்கள் கேட்டுச்சு. அப்பதான் அந்த நண்பன் சொன்னான், நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னா நீ தனியா எங்கேயாவது போய் உட்காரணும். புரியுதா உங்களுக்கு? தேவ சமூகத்துல போய் நீங்க அமைதியா உட்காரணும். நீங்க அமைதியா தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது அந்த தேவனுடைய சத்தம் உங்க காதுகளில் கேட்கும். ஓ தாகமா இருக்கிறவர்களே வாருங்க, அவன் கூட பேச போறேன், அவன் கூட பேச போறேன். கூட்டத்துல கர்த்தர் பேச முடியாது. ஆர்ப்பாட்டத்துல நம்ம சந்தோஷமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் பேச வேண்டும் என்றால் நீங்க தனியா போகணும், அமைதியா இருக்கணும்.
நீங்கள் கர்த்தர் பேசுவதற்கு இடம் கொடுக்கணும். இன்னைக்கு பேச போறாரு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 நிமிஷம் செய்தியில் முடிச்சிருவோங்க. ஆனா அந்த 20 நிமிஷம் உங்க ஆவி அப்படி அனல் எழும்பணும். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 33 தாவீது சொல்லுகிறாரு, நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கையில் எனக்குள் அனல் மூண்டது, எனக்குள் அனல் மூண்டது, எனக்குள் அனல் மூண்டது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 நமக்கு தெரியாமலே ஒரு அனல் மூலம். அந்த அனல் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். எத்தனை சக்திகள் வந்தாலும் நீங்க மேற்கொள்வீர்கள். அப்பா உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. அனல்னாலே அப்பா தான், தீனாலே அப்பா தான், அபிஷேகனாலே அப்பா தான். நீங்கள் எப்படியும் அப்பாவை ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி தேவன் வருவார். நீங்க அப்பாவை ஏத்துக்கிட்டா அப்பாவை வருவார், நண்பனா ஏத்துக்கிட்டா நண்பனா வருவார், ரட்சகரா ஏத்துக்கிட்டா ரட்சகராய் வருவார். இன்னைக்கு உங்க அப்பாவாய் வருவார். 2 நிமிஷம் அமைதியா இருக்க போறோம். மியூசிக் மட்டும் வாசிப்பாங்க. 2 minutes அல்லது ஒரு 30 வினாடி. அந்த 30 வினாடிகள் அமைதியா இருந்து தகப்பனே இயேசுவேன்னு அப்படி மனசுக்குள்ளே சொல்லுங்க. உங்க காதுகளில் ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். உங்க கூட கர்த்தர் இடைப்படுவார். சும்மா சொல்லலைங்க. எத்தனையோ கூட்டங்களில் தேவ ஆவியானவர் பேசி இருக்கிறார். மனம் திரும்பி இருக்கிறாங்க. இது விடு அப்படிம்பாரு. சடிதியில் ஒரு கூட்டம் அப்படி தக்கன்னு விழும். அப்பா இறங்கிட்டாருன்னா மகிமை தான். வியாதிகள் சௌக்கியமாகும், நோய்கள் நீங்கி போகும், சாபங்கள் மறையும், அசுத்த ஆவிகளுடைய அந்தகார சங்களுடைய எல்லா பிடிகளும் அப்படியே தகர்ந்து போகும். அப்பா வந்தவன் வாழ்க்கை மாறும். அப்படியே கண்களை மூடுங்க. ஒரு 30 வினாடி என் தகப்பனேன்னு மட்டும் சொல்லுங்க, அப்பான்னு மட்டும் சொல்லுங்க. ஓ, ஒரு தேவ பிரசன்னம். Glory Father, my dear Father. இந்த இடத்துல நம்முடைய மல்லமை ஜீசஸ், 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 ஜீசஸ். உங்க வார்த்தையை சொல்லும் பொழுது, உங்க நாமத்தை நான் உயர்த்தும் பொழுது, இந்த பிள்ளைகளோடு கூட இடைப்படும், இந்த சபை மக்களோடு கூட இடைப்பிடிவீராக. எல்லா இருப்பு தாழ்பால்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் சிறைப்படுத்துகிறேன். அந்தகார வல்லமைகளை பிடித்து இழுத்து அதனுடைய வல்லமைகளை முறித்து போடுகிறேன். அப்பாவுடைய கரம் நீட்டப்படட்டும், அப்பாவுடைய கரம் நீட்டப்படட்டும், அப்பாவுடைய கரம் நீட்டப்படட்டும். மகனே, உன் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஓ ஜீசஸ், உன்னை திரும்ப கர்த்தர் எழுப்பி கட்ட போகிறார். ஓ ரகபு சந்தராதனா அசுனா கதூரியமா சேகே லத்துனா ரகுதுனியா தேமக சோதனா. ஆவியானவர் என்று சொல்ற ஊழியம் செய்யணும்னு விருப்பம், ஆனா உள்ளத்துல பெரிய தாகம், ஆனா அதை அடைய முடியல. எழும்பி பிரகாசிக்கணும்னு வாஞ்ச, என்ன செய்தால் ஆண்டவர் எனக்கு கிருபை வரங்களை தருவான்ங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. யாரோ ஒரு சகோதரர் இங்க இருக்கிறீங்க. இந்த கூட்டம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் உன்னை நிரப்பி, ஓ இதுவரை இல்லாத தெய்வீக அனுபவங்களை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தருவார். நன்றி ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை தொட போகிறதுக்காய் நன்றி அப்பா. ஒரு அப்பாவாக இன்னைக்கு நீ செயல்பட போகிறீர், அதற்காய் நன்றி. நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. உடைய செக்கேனா மகிமைக்காய் நன்றி. செக்கேனா எல் எலோஹிம். நன்றி, நன்றி, நன்றி. எல் எலோஹிம். நன்றி.
இந்த இடம் உம்முடைய ஆளுகைக்குள் வருவதாக, உம்முடைய பிரசன்னத்துக்குள் வருவதாக. இந்த ஆலயத்துக்கு மேலே கிரியை செய்கிற எல்லா வான மண்டலத்தின் ஆவிகளுடைய அதிகாரங்களை நான் சிறைப்படுத்துகிறேன். வல்லமைகள் செயலிழந்து போகட்டும். உம்முடைய உயர்த்தெழுந்த வல்லமை அடுத்த வருஷம் இந்த ஃபாதர்ஸை கொண்டாடும் பொழுது இந்த ஆலயத்தில் தமிழ் சர்வீஸ் 2 சர்வீஸ் நடக்கணப்பா. இவர்கள் அநேக ஆயிரங்கள் வரநாண்டு வர நிற்க கூடாதபடி ஒரு திரள் கூட்ட மக்கள் இந்த இடத்துல நம்முடைய மகிமையக்கான கத்து ஒரு பெரிய காரியத்தை செய்வீராக. ஒரு அசைவு வரட்டும். கூட்டம் கூட்டமாய், கணவன் மனைவியா, குடும்பம் குடும்பமாய் இந்த ஆலயத்துக்குள்ள ஜனங்கள் வரப்போகிறதுக்காய் நன்றி சுவாமி. கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து ஒரு தேவனுடைய செக்கேனா வெளிப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். அதை செய்ய போகிறேன். நன்றி சுவாமி. ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோடு கூட பேசுங்க ஆண்டவரே. தெய்வீக நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். Thank you Holy Spirit. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனம். நானே வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனம். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரிய உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். தன் தகப்பன் வீட்டில 3 மாதம் வளர்க்கப்பட்ட ஒரு சம்பவம். தகப்பன் வீடு. ஒரு பிள்ளை பிறக்கிறது. பிறந்த உடனே சட்டம் இயற்றப்படுகிறது. இந்த எகிப்திலே பிறந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டம் பார்வோனின் ராஜாவுடைய, எகிப்திய ராஜாவுடைய ஒரு தீவிரமான ஒரு அறிக்கை அங்கு உண்டாகிறது. எகிப்து அடிமைத்தனம். எகிப்து என்றாலே பாவம், சாத்தானின் கோட்டைகள். பிசாசுக்கு ஒரு கிரியை இருக்குது. அவன் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். நம்ம எல்லாரையும் அழிக்கிறதுல அவன் ரொம்ப மும்முரம் காட்டுறான். ஏதோ ஒரு பாவத்தில் நம்ம கொண்டு போய் அழுத்தி உயிரோடு கூட செத்தவர்களாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு முனைப்பில் அவன் ரொம்ப தீவிரமாக செயல்படுறான். ஆனால் தேவனோ சிம்சோன் ஒரு விடுகதை போடுறான். பச்சிக்கிறவனிடத்தில் பச்சனமும் பலவானிடத்தில் மதுரமும் வந்தது. எவன் ஒருவன் எபிரேய குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் ஏற்றுகிறானோ 3 மாதத்தில் அந்த குழந்தை நைல் நதியில் தூக்கி போடப்பட்டு அந்த எகிப்தின் ராஜாவுடைய மகள் வந்து குளிக்கிற அந்த நேரத்தில் இந்த பிள்ளை கண்படவும் அந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய அரண்மனையிலே வைக்கவும் பரலோகத்தின் தேவன் ஒரு வீர விளையாட்டு காட்டுகிறார். எகிப்தினுடைய சட்டம் எபிரேய குழந்தைகள் அழிக்கப்படணும். ஆனா இப்போ வெறும் 3 மாத குழந்தை. 3 மாத குழந்தை
யாரு சட்டம் போட்டு கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு எபிரேய குழந்தை போய் வாழ வளர ஆரம்பிக்குது. உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க ஜெபிக்கிற மாதிரி இயேசு அற்புதம் செய்ய மாட்டாரு. அவருக்கு எப்படி விருப்பமோ அப்படித்தான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது வல்லது. உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. எனக்கு ஒரு அற்புதம் இப்படித்தான் நடக்கணும்னு நீங்கள் யோசிக்கவே முடியாது. நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். ஒரு வீட்டில் தாய் தகப்பன் ஒரு பிள்ளை 12வது வகுப்பு படிக்குது. அந்த பிள்ளை கேட்குது, அப்பா நான் இந்த 12வது வகுப்புல முதல் வகுப்புல நான் பாஸ் பண்ணுவேன், அப்படி பாஸ் பண்ணிட்டேன் எனக்கு நீங்க ஒரு வாகனம் வாங்கி தரணும், நல்ல ஒரு கார் வாங்கி தரணும். அப்பா சொன்னார், ஓகே நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு நான் நல்ல ஒரு வாகனம் கண்டிப்பா வாங்கி தருவேன். நாட்கள் வந்தது, எக்ஸாம் எழுதுனா பிள்ளை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு அப்பாட்ட ஓடி வந்தான், அப்பா எனக்கு ஒரு வாகனம் வாங்கி தாங்க. இருப்பா நான் வாங்கி தரேன். 2 நாள் கழிச்சது, அப்பா மகனும் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்பாட்ட கேட்குறான், அப்பா எனக்கு ஒரு வாகனம் வாங்கி தருவேன்னு சொன்னீங்களே, எங்கப்பா வாகனம்? அப்பா அழகான ஒரு புக் எடுத்து கொடுத்தாரு. புக்கு பையன் டென்ஷன் ஆயிட்டான். என்னடா அப்பா நல்ல ஒரு வாகனத்தின் சாவியை தருவாருன்னு பார்த்தா இந்த ஆளு ஒரு புக்கு தராரு. கோபத்தில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. போய் காலேஜெல்லாம் படிச்சுட்டு ஒரு 5-6 வருடங்கள் கழித்து அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அப்பாக்கே தெரியாது, அப்பா விட்டு போயிட்டான், தூர போயிட்டான். ஒரு 7 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, அப்பாவை விட்டுட்டு வந்துட்டோமே, அப்பா எப்படி இருக்காருன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பா இல்லை, அப்பாவுடைய போட்டோ இருக்குது. அம்மா சொல்றாங்கப்பா உன்னை நினைச்சு அப்பா மரிச்சிட்டாரு. அப்படி நொந்து போனவனாக அப்பாவுடைய அறையில போய் பார்க்கிறான். அப்பா அன்னைக்கு கொடுத்த ஒரு புக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புக் அங்க இருக்குது. அவன் யோசிக்கிறான், எதுக்கு இந்த புக் இருக்குது, இந்த புக்குக்குள்ள என்னடா இருக்குது? திறந்து பார்த்தா கிட்டத்தட்ட 25 lakhsக்கு ஒரு காரை வாங்கின ரிசிப்ட் இருக்குது உள்ள புக்குக்குள்ள. அப்பா நினைச்சார், இந்த புக்கை அப்படியே திறந்து பார்த்து இந்த ரிசிப்டை கொண்டு போய் கார் கம்பெனியில் கொடுத்து அவன்கிட்ட சாவி கிடைக்குன்னு நினைச்சு கொடுத்தாரு. அப்பாவுடைய நினைவுகள் வேற. பிள்ளை அவசரப்பட்டுட்டு வீட்டை போய் எல்லாத்தையும் இழந்துட்டு, அப்பாவை இழந்துட்டு. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டார், அவர் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீங்க அவரை புரிஞ்சுக்கணும். இந்த பிள்ளை 3 மாசம் வளருது. பரலோகத்தின் தேவனுடைய திட்டம் இந்த மோசே மேல இருந்துச்சு. இந்த மோசையை கொண்டு தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் இந்த மோசையை கொண்டு கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருந்தார். ஏனென்றால் எகிப்தில் 400 வருஷம் தன்னுடைய ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. கண்ணீர் ஒடிக்கிறாங்க, கூக்குரல் விடுறாங்க, அழுகிறாங்க, புலம்புறாங்க. எங்களை விடுதலையாக்க எங்கள் தேவன் இல்லையா என்று கெஞ்சுகிறார்கள். பைபிள் சொல்லுது, ஒரு நாள் இந்த இஸ்ரவேல் மக்கள் விட்ட கூக்குரல் என் சன்னிதானத்தில் வந்து எட்டினது. அவர்கள் வேதனை, பாடுகள், கண்ணீர். அப்பா அங்க இருந்து பார்க்கிறார், என் பிள்ளை 400 வருஷம் சொன்னேன், 430 வருஷம் ஆயிட்டு. இந்த வருஷத்துல கண்டிப்பா விடுதலையாக்கணும். இந்த வருஷத்துல இந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் நம்மளை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பரலோகத்தின் தகப்பனான ஒரு திட்டம் போட்டு தான் இந்த பிள்ளையை உருவாக்குறார் தாயின் கருவிலேயே. நீங்கள் யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களை தாயின் கருவிலே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? ஒரு அசாதாரணமான காரியத்தை உங்கள் மூலமாய் தேவன் செய்வதற்காக. அநேக குடும்பங்களை விடுதலையாக்க, அநேக குடும்பங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, நீங்கள் சுகமாய் வாழ, நீங்கள் சந்தோஷமாய் இருக்க. எத்தனையோ பேர் இயேசுவை தேடுறாங்க, கடவுளை தேடுகிறார்கள், பாவம் நிவர்த்தியாக வேண்டும் என்று எங்கெங்கே அலைகிறார்கள்.
அவ்வளவு பெரிய தேசத்திலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், இந்த மாலை நேரத்தில் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், உங்களை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு வந்த வியாதிக்கு நீங்க என்னைக்கே செத்துருக்கணும். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு என்னைக்கே நீங்க மறிச்சு போயிருக்கணும். உங்களுக்கு வந்த வாகன விபத்தில் சுக்கு சுக்காய் நொறுங்கி உங்கள் வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கணும். உங்களுக்கு விரோதமாக வந்த பிசாசின் வல்லமைகள், அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் என்றைக்கு உங்களுக்கு குடும்பத்தை அழிச்சு இல்லாமல் நாசமாய் இருக்க வேண்டிய நீங்கள், தேவன் உங்களை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறபடினாலே அத்தனை சூழ்ச்சிகளையும் அத்தனை எதிர்ப்புகளையும் அத்தனை சின்னபின்னமான காரியங்களையும் கர்த்தர் தகர்த்து எறிந்து, நாளை உன் பரியாரியை கர்த்தர் என்று சொல்லி இன்று வரை நீங்கள் அழிந்து விடுவீர்கள் என்று நினைத்தவர்கள் முன்னாடி உங்களை வாழ வைத்து உன் தலையை நிமிர்த்தி உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரே. ஜீவனுள்ள தேவன் ஒரு திட்டம் இருக்குது உங்க மேல. நீங்க நம்புறீங்களா? தம்பி, உன் மேல ஒரு திட்டம் இருக்குது. தங்கச்சி, உன் மேல ஒரு திட்டம் இருக்குது. பார்வோன் அழிக்க நினைச்சான், தேவன் அவனை வாழ வைத்தார். வளருது பிள்ளை, கொஞ்சம் வளருது, வாலிப வயசாகுது, 40 வருஷம் ஆயிட்டு. வளர்ந்ததெல்லாம் எகிப்தில், கற்றுக்கொண்டதெல்லாம் எகிப்தின் சாஸ்திரங்கள், எகிப்தின் சுபாவங்கள். ஆனா எபிரேயன் எகிப்திலே வளர்கிறான். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் உலகத்தில் இறந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவர்களை போல நம்ம வாழ முடியாது, அவர்களை போல நம்ம பேச முடியாது, அவர்களை போல நம்ம ஜீவனம் பண்ண முடியாது. நாம் வேறு மனிதர்கள், நம் தேவ ஆவியை பெற்றவர்கள். பார்வோன் சொன்னான், இவர்கள் வேறு ஆவியை பெற்றவர்கள், இவர் மேல விசேஷத்தை ஆவி இருக்குது. ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்படிலாம் சொல்லக்கூடாது, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வேற ஆவி உடையவர்கள். ஒரு நாள் ஒரு வீட்டில் கோழி, தெரியுமா? கோழி முட்டை விட்டுச்சான். கோழி முட்டை விட்டு அடகாக்க வைப்பாங்க, அப்பதான் குஞ்சு பொரிக்கும். இந்த வீட்டில் இருக்கிற ஒரு தகப்பன் பார்த்தாரு. இவர் காட்டுக்கு வேலைக்கு போனார் பார்த்தீங்களா, அங்கே வேற ஒரு முட்டை கிடந்துச்சு ஒரு இடத்துல. அந்த முட்டையை எடுத்துட்டு கோழி முட்டையோட சேர்த்து வச்சுட்டார். 18 நாள் 21 நாள் ஆச்சு. அந்த கோழி முட்டையிலேருந்து கோழி குஞ்சுகள்லாம் வந்துச்சு வெளியே. அந்த முட்டையோடு கூட இந்த ஒரு முட்டை எடுத்துட்டு வந்து பாருங்க, அந்த முட்டையும் பொரிச்சிச்சு. பொரிச்ச பிறகுதான் தெரியாது கழுகு குஞ்சுன்னு. கழுகு குஞ்சு கோழி குஞ்சோட பழக ஆரம்பிச்சது. கோழி குஞ்சு எப்படி சாப்பிடும்? இன்னும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறீங்க. கீழே குனிஞ்சு கொக்கர கொக்கன்னு கொத்தும். இதை பார்த்து அந்த கழுகு குஞ்சியும் கொக்கர கொக்கன்னு அப்படியே சாப்பிட பழகிச்சு. கோழி குப்பமேட்டில் தான் மேயும். இதை பார்த்த கழுகு குஞ்சியும் குப்பமேட்டில் போய் மேய ஆரம்பிச்சு. ரெண்டுமே வளர்ந்துச்சு. கொஞ்ச நாள் வளர்ந்த உடனே பறக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு. கோழி இவ்வளவு தூரம் தான் பறக்கும், ஆனா கழுகு மேல பறக்கணும். ஆனா இந்த கழுகு இந்த கோழி குஞ்சுகளோட பழகினதுனால அதுக்கு பறக்க முடியல, பறக்க அதுக்கு எண்ணம் வரல. அது நினைச்சது நம்ம வாழ்க்கையும் இப்படித்தானே. ஒரு நாள் இந்த வீட்டில் இருக்கிற அந்த தகப்பனார் பார்த்தாரு, இந்த கழுகு இப்படி வாழக்கூடாது. ஒரு நாள் அப்படி பிடிச்சி தூக்கி எரிஞ்சார். அப்படி அந்த கழுகு 2 ரவுண்டு அடிச்சுட்டு மறுபடியும் வீட்டில் உட்காந்துட்டு கோழியோட சேர்ந்துட்டு அப்பாவுக்கு பயங்கர வேதனை. கழுகை பார்த்தே பேசினார். கழுகு நீ இங்கே பறக்கக்கூடாது, நீ உயர பறக்க வேண்டிய ஆளு, நீ சிகரங்களுக்கு மேல எலும்பி போக வேண்டிய ஆளு, நீ வேற ஜாதி, நீ இங்க இருக்க வேண்டிய ஆளு இல்ல. இன்னொரு நாள் சீக்கிரம் வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்தாரு. அன்னைக்கு பிடிச்சாரு, பிடிச்சி தூக்கி அப்படி வீசினாரு. அது 2 ரவுண்ட் அடிச்சு மறுபடியும் கோழிக்குள்ள உட்காந்துட்டு, அதுக்கு தெரியல நம்ம யாருங்கிறத. இன்னைக்கு நமக்கு தெரியல நம்ம யாருங்கிறது. இஸ்ரவேலின் ராஜ கோத்திரத்தின் சிங்கம். ஆமென் சொல்லுங்க. என்ன இப்படி மாறி பார்க்குறீங்க? சிங்கம் மாதிரி சொல்லணும், சிங்கம் மாதிரி வாழணும்.
நம்மள கோழைகளை வாழக்கூடாது. நம்ம அப்படி போனாலே சொல்லணும், கிறிஸ்தவன் போறான் பார், என்ன கெத்தா போறான், வணங்கன்னு அவங்க தெய்வத்தை வணங்கணும்னு ஒரு சத்தம் கேட்கணும். ஆமாவா, என்னங்க இப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு விருப்பமே இல்லையா? அப்படி உங்க தெய்வத்துக்கு நீங்க என்னதான் செய்ய போறீங்க? இயேசுக்கு அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டோம் பாஸ்டர், சண்டே வருவோம், உட்காருவோம், டீ குடிப்போம், போயிடுவோம். நீங்க போங்க. ஆனா யாரோ 2 பேர் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, கடவுளுக்காக எழும்பணும் அப்படின்ட்டு. யாரோ ஒருவர் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று யாரோ ஒருவர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். உனக்குத்தான் என் வார்த்தை. நான் பெரிய கூட்டத்தை எழுப்புதலுக்கு நேரம் அப்படி நம்புறதில்லை. ஒரு சார்ல்ஸ் பண்ணி, ஒரு ஜான் வெஸ்லி, ஒரு கேத்ரின் குல்மன், ஒரு வில்லியம் சைமூர், ஒரு ரெய்னார்ட் பொங்கே, ஒரு பில்லி கிரகாம், ஒருவர் எழும்பினால் இந்த மலேசியா தேசத்தை சுத்தி கறக்க விட்டுடலாம். அதைத்தான் நான் விசுவாசிக்கிறேன். ஒருவர் எழும்பினா போதும். மோசேங்கிற ஒருவனை கர்த்தர் எழுப்பினாரு. கழுகுக்கு வரேன், அதை முடிச்சிடுறேன். ஒரு நாள் பார்த்தாரு, இதுக்கு வேற வழியே இல்லை, இந்த கழுகை பறக்க வைக்க ஏதாவது ஒன்று செய்யணும். ஒரு நாள் வேலைக்கு லீவு போட்டார் இந்த ஆளு. கழுகை பிடிச்சாரு, நேர கொண்டு போனார் மலைக்கு. மலை மேலே ஏற முடியாம ஏறி ஏறி மேலே கொண்டு போய் அந்த மலைக்கு மேலே ஒரு 10 கழுகுகள் பறந்துகிட்டு இருந்துச்சு. கழுகுகளை பார்த்து தூக்கி அப்படி எறிஞ்சார். அப்பதான் கழுகுக்கு தெரியுது, மேலே இப்படி பார்த்துச்சு பாருங்க, அது அந்த கழுகுகளோட பறக்க ஆரம்பிச்சிட்டு. நீங்க அப்படித்தான் பழகணும். நீங்க கீழே உட்காரக்கூடாது, ஆவில மேல இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து மேலே கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. என் பிரசங்கத்தை கேட்டு மணி அமைதியா இருக்கீங்க? இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஜெயிக்கிறவங்க இப்படி இருக்க மாட்டான். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எப்படியா இருப்பீங்க? துருதுருன்னு இருக்கணும். தாவீது மாதிரி இருக்கணும், மோசே மாதிரி இருக்கணும். மோசே சும்மா இருக்கல, அப்பா பழக்க வச்சாரு. ஒரு நாள் அவன் அரண்மனையில தான் இருக்கிறான் பாருங்க. வெளியே வந்து பார்த்தா 2 எபிரேயன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். என்னடா இவன் நம்ம ஜாதியா இருக்கிறான், சண்டை போடுறான். வாழ்ந்தது எகிப்து, இருக்கிறது எகிப்து, ஆனா சுபாவம் எபிரேய சுபாவம். நம்ம உலகத்துல தான் வாழணும், கண்டிப்பா உலகத்துல தான் வாழணும். ஆனா நம்முடைய தெய்வீக குணம் இருக்கணும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மதம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி உள்ள ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போறாரு. மோசே மாதிரி எதுக்கு அடங்காதவன், தேவ ராஜ்யத்தின் பூமியில கெட்டுகிறவன், தேவனுக்காக எழும்ப பிரயாசப்படுகிறவன். பார்த்தான் ஒருத்தன் சொன்னா, நம்மளாம் ஒரு ஆள்ரா, நீ என்ன சண்டை போடுற? அதில் ஒருத்தன் கேட்கான், உன்னை வந்து யாரு ஜட்ஜ் ஆக்குன? நாளைக்கு பாரு எகிப்துக்கா மன்னன்ட்ட சொல்லி கொடுக்குன்னு சொன்னோடனே ஆள் பயந்துட்டான். ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், நாட்டை விட்டே ஓடிட்டாங்க. மேலுள்ள தெய்வன், தம்பி தங்கச்சி, நீ பாதாளத்துக்கு ஓடுனால அங்கேயும் கர்த்தருடைய கரவனை பிடிக்கும் தெரியுமா உனக்கு? உன்னை குறித்து கர்த்தர் உன்னை செய்யணும்னு வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். நம்புறீங்களா நீங்க? வேற ஒரு சாய்ஸே இல்லை. நீ வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் கரவனை பிடிச்சு இழுக்கும். நீ கப்பலின் அடித்தளத்தில் போய் தூங்கினாலும் உன்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியம் உன்னை கொண்டுதான் செய்வேன். நிறைய பேருக்கு தேவ அழைப்பு இருந்து அழைப்பை விட்டு மாறி யாரோ ஒரு செய்யட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு மறுபடி கர்த்தர் உன்னை இழுத்து பிடிச்சி தேவ ராஜ்யத்தை செய்யும்படி உன்னை தள்ள போகிறார்.
நீதான் அந்த மோசே. தேசத்தை விட்டு போயிட்டான். 40 வருஷம் ஆடு மேய்க்கிறான். மேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது ஓரை பர்வதம் என்னங்கிற ஒரு இடத்துல வரான். நிறைய மேய்ப்பர்கள் மேய்ச்சிட்டு இருந்திருக்கான். முச்செடியின் நடுவில் தேவன் தரிசனமாகிறார். என்னடா செடி எரியுது, தீ எரியுது, செடி பட்டு போகல, சரி பாப்பமே அப்படிங்கிறான். பார்க்க கிட்ட போறான். அங்க இருந்து ஒரு சத்தம் கேட்குது, மோசே அப்படியே நிக்கிறான். பயந்து போய் நிக்கிறான். நீ நிக்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது. நான் யெகோவா தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் கூட பேசுறது அன்னைக்கு அந்த நதிக்கரையில் உன்னை காப்பாத்தணும் தெரியுமா? அந்த தேசத்தில் எல்லாரும் செத்தும் போகும்போது நீ மட்டும் உயிரோடு இருந்தது காரணம் தெரியுமா? நான் தான். உன்னை கொண்டு ஒரு பெரிய பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். உன்னை கொண்டு நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். உனக்கு திக்குவாயா இருக்கலாம், பிரச்சனை எனக்கு இல்லை, அது உன் பிரச்சனை. நீ யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீ படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், ஏழை குடும்பத்தில் இருக்கலாம், படிக்காதவங்களாவே இருக்கலாம், திறமையே இல்லாதவங்களா இருக்கலாம், நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவங்களாகவே இருக்கலாம், நீங்கள் ஆகாதவர்களாகவே இருக்கலாம். பைபிள் சொல்லுது, ஆகாதவர்கள் தள்ளின கல் தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. உன்னை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீ எங்க இருந்தாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ ஒருவேளை ஓ ஹல்லேலூயா நீ எவ்வளவு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, மாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருது மறுபடியும். யார் ஆண்டவரே? கர்த்தர் சொல்றான், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசே, உன்னை கொண்டு ஒரு திட்டம் இருக்குது. இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ வா. சாக்கு போக்கு சொல்றான், இல்லாண்டவரே முடியாது, தகுதி இல்லை, திக்குவாய, வேற யாரையாவது பாருங்க அப்படிங்க. ஆண்டவர் சொல்ற, தம்பி அதெல்லாம் சொல்லாத, என் திட்டத்தில் நீ தான் இருக்கிற. நீங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தேவ திட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சத்தமே வர மாட்டேங்க பாருங்க. ஆமேன்னு சொன்னீங்கன்னா தேவ திட்டத்தில் உங்களை கர்த்தர் வைப்பாரு. ஆமா, விருப்பம் இல்லாதவனை பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளி ஒரு காரியத்தை செய்யணும்னே இல்லைங்க. விருப்பமா இருந்த வாங்க. ஓடி வாங்க அப்படிங்கிறார் கர்த்தர். நான் ஜீவ தண்ணீரை தருவேன். தாகம் இருந்தவா, பசியா இருந்தவா, ஒண்ணுமே முடியாத ஆண்டவரே, என்னை கொண்டு நீங்க ஏதாவது செய்ய முடியும்னு நீங்க விரும்பினா நான் வார ஆண்டவரே, வா. உன்னை புதிதும் கூர்மையுமான அம்பாக்கி, கண்மலைகளை உடைக்கும் சம்மட்டியாக, இருப்பு தாழ்பாள்களை முறிக்கும் ஆயுதமாக கர்த்தர் உன்னை பயன்படுத்துவா. என்னென்ன சாக்கு போக்க சொல்றான்? முடியாது அப்படின்ட்டார் கர்த்தர். உன்னை கொண்டுதான் மோசே, உன்னை கொண்டுதான் இந்த ஜனங்களை விடுதலையாக்க நான் இறங்கி வந்தேன், உன்னை கொண்டுதான். அற்புதங்கள் ஒரு கோலை கொடுத்து அற்புதங்களை செய்யறாரு. ஒரே நாள் இரவுல இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வராங்க. அவ்வளோ வல்லமை மோசைக்கு. ஏன் தெரியுமா? அப்போஸ்தலர் புத்தகத்தை அந்த சம்பவம் எழுதி வச்சிருக்குது. எல்லா புஸ்தகம் முடிஞ்சிருக்குது, அப்போஸ்தலர் புஸ்தகம் மட்டும் முடியல. மோசை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சாரோ இந்த 21ஆம் நூற்றாண்டிலே உன்னை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் செய்வதற்காகவே எழுதி வைத்திருக்கிறார். சும்மா கட்டுக்கதல்ல, ஏதோ பிரசங்கல்ல. தேவன் தேடுறார் இன்னைக்கும். மோசே தேடினது போல இங்க வர ஆயத்தமா? வல்லமை கொடுக்கிறாரு. எனக்கு வரங்கள் மேல தாகம் இருக்குது, ஆனா வரங்களை விட வல்லமை மேல எனக்கு ரொம்ப பிரியம். வல்லமை தாங்காண்டு வருமே, எனக்கு உங்களுடைய வல்லமை தாரும். வரங்களா ரெண்டாவது, வல்லமை தாரும். வல்லமை என் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால அரட்டிடுவேன். வல்லமை இன்னைக்கு சபைக்கு தேவை. வல்லமை இழந்த சபை இன்னைக்கு நம்மகிட்ட வல்லமை இல்லை.
வியாதியோடு வந்தவங்க வியாதியா தான் இருக்கிறாங்க, கடனோடு வந்தவங்க கடனோட தான் இருக்கிறாங்க, அசுத்த ஆவிகளோடு வந்தவங்க அசுத்த ஆவின் பிரச்சனையில் பலமா தான் இருக்கிறாங்க. வல்லமை எங்க? மோசேக்கு தேவன் வல்லமை கொடுத்தார். மந்திரவாதிகிட்டையும் வல்லமை இருந்துச்சு, அதை விட வல்லமை தேவன் மோசேக்கு கொடுத்தாரு. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இருக்குதா? நான் வல்லமை உள்ள ஆளா இருக்கணும், நான் பராக்கிரமசாலியா இருக்கணும். ஆமென். இன்னும் ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஆண்டவரே, யாரெல்லாம் ஆமென் சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உம்முடைய வல்லமையை கொடுங்கப்பா. இப்போ கொஞ்சம் சத்தம் வரும் இவங்களுக்கு, இப்போ சொல்றவங்களுக்கு இல்லை, முந்தி சொன்னவங்களுக்கு. முந்தி சொன்னவங்க வல்லமை கொடுத்தாரு, பயங்கரமான அற்புதங்களை செஞ்சான் மோசே. ஒரு காலகட்டம் அப்படியே வந்துகிட்டு இருந்துச்சு. மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, தம்பி நீ சீனாய் மலைக்கு வரணும், அவன் கூட கொஞ்சம் பேசுவேன். சீனாய் மலைக்கு ஏறான் மோசே. அங்க ஆண்டவர் வந்து கற்பலகைகளை அவரே செஞ்சு, கற்பலகை அவரே செஞ்சு அவரே தன்னுடைய கையினால் அழகா ஒரு 10 கட்டில் எழுதுறார். 40 நாள் மோசே சீனாய் மலையில மேல இருக்கிறான், கீழே வந்து ஆரோன் இருக்கிறார். இவங்க எல்லாம் ஒரு கோஷ்டி சேர்றாங்க. என்ன கோஷ்டி தெரியுமா? மோசே மலைக்கு மேல போனாரு, என்ன ஆச்சுன்னே தெரியல, இருக்கானோ செத்தானோ தெரியல. யெகோவா தேவனும் அந்த மகிமையின் மேகமா நம்ம கூடவே வந்தாரு, அவரும் நின்றுட்டார் ஒரே இடத்துல. இனிமே என்ன நடக்க போதுன்னே தெரியல. பகலில் மேக ஸ்தம்பமா, இரவில் அக்னி ஸ்தம்பம் வந்து அந்த பிரசன்னம் இல்லை, எல்லாம் ஒரே இடத்துல நிற்குது. மோசே வேற என்ன ஆனார்னே தெரியல. நம்ம வேற தெய்வத்தை உண்டாக்கலாம் சொல்லி வேற தெய்வத்தை உண்டாக்குறோம். நம்ம கூட அப்படி இருப்பாங்க சில மக்கள். இந்த சபையில் இங்க அற்புதம் இல்லை, வேற இடத்துல அற்புதம், போயிடாதீங்க, நம்பி மாட்டிக்கிடுவீங்க. யோசித்து பாருங்க. நேத்து வர மோசே அப்பான்னு சொன்னவரை இன்னொரு அப்பாவையும் சொல்லி காமிக்கான். பயங்கரமான உலகம் இந்த உலகம். நீங்க அப்படி மாய்மாலத்தை நம்பி நீங்க யாரும் போயிடக்கூடாது. சத்தியத்துக்காக நிக்கணும். தேவன் மேல இருந்து பார்க்கிறார், ஏய் மோசே மோசே சீக்கிரம் போ, தங்கள் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், இவர்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்கள். சாப்பாடு தந்தா ஒரு பாட்டு ஒண்ணுல, ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். இப்போ சாப்பாடு தந்தா. ஒரு நாள் சாப்பாட்டுக்கு பைசா இல்லைன்னா ஏசு கெட்டவர், சர்ச்சைக்கு போய் என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்னத்தை கண்டோம்? அது ஒரு கூட்டம் இருக்குது. ஆண்டவர் பதறாரு, மக்கள் ஜனங்களை கெடுத்து கொண்டாங்கப்பா, சீக்கிரம் இறங்கி போ. ஏற்கனவே கோபக்காரனா, பயங்கர கோபக்காரன் மோசே, தேவன் மேல பக்தி வைராக்கியம் உள்ளவன். இறங்கி வாரான், இவங்க ஆடலும் பாடலும் கொண்டாட்டமா இருக்கிறது கண்டு அவன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். தேவ ஆவியை பெற்றவன், தேவ வல்லமை பெற்றவன், தேவ அபிஷேகத்தை பெற்றவன். அந்த கோபத்தின் உச்சில பைபிள் சொல்லுது, அவன் அந்த கற்பலகை தூக்கி எரிஞ்சு உடைச்சு போட்டான். உடைச்சு போட்ட பிறகுதான் புலம்புறான். நீங்க நிறைய பேர் உடைச்சு போட்டீங்க. நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை யாரோ ஒருவருக்காக இழந்து நிக்கிறீங்க. அபிஷேகத்தை யாரோ ஒருவர் செய்த தப்புக்காக ரட்சிப்பை இழந்துட்டீங்க. யாரோ ஒருவருக்காக பரிசுத்த வாழ்க்கை இழந்து, யாருக்காக இழந்தாய்? மோசே தப்பு செய்யல, ஜனங்கள் தப்பு செய்யறாங்க. செஞ்சதை பார்த்து அவர்களுக்காக இவன் தான் தேவனுடைய வார்த்தையை பெற்ற இந்த மோசேயை கற்பலை உடைச்சிட்டான். ஆதியில கொண்ட அன்பை நீங்க விட்டுட்டீங்க. யாரோ ஒருவருக்காக, எதோ ஒருத்தருக்காக நீங்க எதை ஒண்ணு இழந்திருக்கீங்க. உன் ஜெப வாழ்க்கை இழந்திருக்கீங்க. ஆதியில கொண்ட அந்த ஜெபம் எங்க? ஆதியில கொண்ட அந்த தேவனுடைய அன்பு எங்க?
இதற்கடுத்தாலும் போய் ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருந்த காரியத்தை செஞ்ச அந்த அனுபவம் எங்க? யாரோ ஒருவருக்காக. தம்பி, எவ்வளோ ஒருத்திக்காக உன் பரிசுத்தத்தை இழந்து இன்னைக்கு தேவனுடைய அன்பை விட்டு தூரமா இருக்கிறீங்கள? யாரோ ஒருவருக்காக, ஏதோ ஒரு சொந்தத்துக்காக, ஏதோ ஒரு பந்தத்துக்காக ஆதியில கொண்ட மாதிரி ஜெபிக்கிறியா? ஆதியில கொண்ட மாதிரி அந்த அன்பை அந்த ஆலயத்தில் அவ்வளவு ஈடுபாடா இருக்கிறியா? யாரோ ஒருவர் செய்த தவறுக்காக, யாரோ ஒருவர் மேல் நீ வைத்த அன்புக்காக, அந்த அன்பு ஏமாற்றப்பட்டது நிமித்தமாக நீ இழந்தது தேவனுடைய வல்லமையை. மோசே புலம்புறான், கற்பரை உடைச்சு போட்டு அனாதையா நிற்கிறான். சிம்சோனை போல கண்ணு பிடுங்கப்பட்டவனாக ஒரு விலையேறப்பட்ட அபிஷேகத்தை இழந்து சிம்சோன் நிற்கிறான். கைகள் கட்டப்பட்டிருக்குது, மாவாட்டி கொண்டிருக்கிறான். பைபிள் சொல்லுது, சிம்சோன் கடைசியா ஒரு ஜெபம் பண்ணானா, கடவுளே என்னை நினைத்தார்களோ. யாருக்காக இழந்து நிக்கிற வல்லமை? உன் பரிசுத்தத்தை யாருக்காக இழந்து நிக்கிறீங்க? உங்க ஜெபம் எங்க? மணிக்கணக்கா ஜெபம் பண்ணீங்களே ஒரு நாள், நீங்க ஜெபிக்க முடியுதா? யாரோ செய்த துரோகம் நம்ம ஜெபத்தை முடித்து விட்டது. நீ மறுபடியும் எழும்புங்க. அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா மோசே நிற்கிறான். ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, தெரியாம பண்ணிட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் சமூகம் கூட வரும். சமூகம்லாம் வரக்கூடாதுப்பா, நீங்க வருவீங்களா அப்படி கேட்கலாம். அன்பான தேவன் என்னோடு வருவீராரு, போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நீர் போதும், நீர் எனக்கு போதும். நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் உங்களை விட்டு. அப்பா இன்னைக்கு காத்திருக்கிறாரு. அவர் பார்க்கிறாரு. மோசே உடைச்ச பிறகு அவர் மேல இருந்து பார்க்கிறாரு. குற்ற மனச்சாட்சி உன வாதிக்குது. நிறைய பேர் கூட கத்த பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க முந்தி மாதிரி இல்ல. யாரோ ஒருவருக்காக நீங்க சிலரை இழந்துட்டீங்க. பரிசுத்தம், ஆவியின் வல்லமை, ஆவியின் வரங்கள். யாரோ ஒருவர் சரியில்லை, ஏதோ ஒரு விசுவாசி சரியில்லை, அதனால எல்லாரும் சரியில்லை. ஏதோ ஒரு ஆலயம் சரியில்லை, அதுக்காக ஊழியம் செய்யணும் தான் வாஞ்ச பாஸ்டர். ஆனா ஊழியக்காரங்க எல்லாம் சரியில்லை. யாருக்காக நீ இழந்த அபிஷேகத்தை? கடவுள் சொல்றாரு, மோசே மறுபடியும் உனக்கு ஒரு சான்ஸ். என்னிடத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு. கமா, நீ கடவுள் மறுபடியும் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் தராரு. அப்பா ஒரு சான்ஸ் தராரு. என் சமூகத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு. ரைஸ் அப், எழும்பு மோசே. ஒரு கண்டிஷன், இடத்துல என் சமூகத்தில் உனக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனா ஒரு கண்டிஷன், எந்த 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 வெகுமதியும் இல்லாம நான் உனக்கு தந்தேன். வரங்கள், வல்லமைகளை, உடன்படிக்கைய 10 கட்டளை என் ஆணை எழுதினேன் கைனால. எல்லாத்தையும் நீ உடைச்சு போட்ட. ஆனா இப்பவும் உனக்கு ஒரு வாய்ப்பு தாரு. யாத்திராம புஸ்தகம் 34 அதிகாரம் 33வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. இப்போ உனக்கு ஒரு சான்ஸ். எழும்பி வரணும்னா வரலாம். நான் உனக்கு ஒரு அடைக்கலம் தருவேன். ஆனா இஷ்டம் தான். நீ வந்தா உனக்கு ஒரு இடம் இருந்தாரு, உனக்கு ஒரு வாய்ப்பு தாரு. பைபிள் சொல்லுது பாருங்க. யாத்திராம புஸ்தகம் 34 அதிகாரத்தில் முதல் வசனத்துல கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். முந்தி அந்த கற்பலை நானே செஞ்சு தந்தேன். இப்ப கண்டிஷன் என்ன தெரியுமா? நீ தான் இழைத்துக்கொள்ளணும். நீ இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை, அவைகளை நான் எழுதுவேன். ஆனா நீ என்ன செய்யணும்? அனுபவமே இல்லைங்க. கல் உடைச்சி அதை செதுக்கிற ஒரு ஆசார் இல்ல மோசே. அனுபவம் இல்லாததை நீங்கள் அனுபவமாக்கி கொடுக்க வேண்டும். 2வது ஒரு வாய்ப்பு தர பார்த்தீங்களா கர்த்தர்? அது பயங்கர கஷ்டம். சும்மா தர மாட்டாரு, கண்டிஷனோட தருவாரு.
இவனுக்கு நினைக்கிறான் கண்டிஷனோட போறேன், ஏன்னா நான் உடைத்து போட்ட கற்பலகை வார்த்தைகளை நான் தான் எடுக்கணும். பைபிள் சொல்லுது, நீ ஆயத்தமாகி விடிய காலையில நீ அந்த சீனாய் மலைக்கு வரணும். விடிய காலையில வரணும். நாள் இல்லை, நேரம் இல்லை, இருட்டோட எழுந்து நீ வா. நீ மலை உச்சியில வந்து நிற்கணும். யாரும் உன் கூட வரக்கூடாது. ஆடு மாடு பக்கத்துல மேயக்கூடாது. அப்படியே தயங்கி தயங்கி எழுவான். மலைக்கு மேல ஏறணுங்க. சீனாய் மலை வந்து சும்மா ஒரு 10 படி 20 படி இருக்கிற மலை இல்லை, பெரிய உயர்ந்த மலை. இருட்டோட எழுந்து அதிகாலையில் நீ என் சமூகத்தில் வந்து நில். முந்தி உன்னை தேடி தேடி வந்து நான் பேசினேன் மோசே, ஆனா இப்ப இல்ல. நான் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. நான் வருவரை நீ நிக்கணும். நிக்கிறதும் நிக்காததும் விருப்பம். செகண்ட் சான்ஸ் அப்படிதான் கிடைக்கும். அபிஷேகத்தை இழந்துட்டீங்களா? இன்னைக்கு கடவுள் மறுபடியும் உனக்கு ஒரு சான்ஸ் தர, புதுப்பிக்கிற ஒரு அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்க பாவ வாழ்க்கைக்கு இன்றைக்கோடு முட்டுப்பள்ளி வைத்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது ஒரு சான்ஸ் அப்பா இன்னைக்கு தாராரு. உங்களை நீங்களே சுத்திகரித்து பாருங்க. உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்க. எங்க விழுந்தோம், எங்க தவறுனோம், யாருக்காக என்னுடைய ரட்சிப்பை நான் 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 நஷ்டப்படுத்திட்டேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க நஷ்டப்பட்டு போயிருக்குது. அப்பா வந்திருக்கிறாரே, மறுபடியும் உன்னை தூக்கி நிறுத்தி மறுபடியும் நீ விட்டு விலகின தரிசனங்களை கொடுக்க, வெளிப்பாடுகளை கொடுக்க, நீ ஜெபிக்கும் போது அற்புதங்களை செய்ய. ஏறான் மலைக்கு மேல, ஏறான். ஏறிட்டு தேவன் நம்ம கூட ஒரு உடன்படிக்கை பண்றார். இறங்கினானா, அது என்னுடைய கற்பனை. இறங்கும் போது எப்படி இறங்கியிருப்பான் தெரியுமா? இனிமேல் யாருக்காகவும் எதற்காகவும் நான் பெற்ற கற்பலகையை உடைக்க மாட்டேன். யாருக்காகவும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் உடைச்சிட்டல, ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டப்பட்டு. முந்தி மாதிரி ஜெபம் இல்லை, முந்தி மாதிரி தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம் இல்லை. வேதத்தை படிச்சே பல மாசங்கள் ஆயிட்டு. அப்பா முந்தி அடிக்கடி வந்து பேசுவார். இப்ப அப்பாவுடைய பிரசன்னத்திலேயே நம்ம இல்லை. ஏதோ ஒரு 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 தூரம். மோசே தீர்மானத்தோடு இறங்குறோம். யாருக்காகவும் எதற்காகவும் அப்பாவை விடவே மாட்டேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட தீர்மானம் பண்ணுகிறவர்களை நோக்கி கர்த்தர் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தீர்மானம், செகண்ட் சான்ஸ். அப்பா நமக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு தராரா? அதுக்காக நாளைக்கு நம்ம தப்பு பண்ணிடலாம், பாவம் செஞ்சிடலாம், இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டக்கூடாது. வாய்ப்புகள் கிடைக்காமல் கூட போகலாம். இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிரக நாள். பிள்ளை அப்பா விட்டு போயிட்டு, நண்பர்கள் இருந்தாங்க, பணம் இருந்துச்சு, பாவத்துல தான் சந்தோஷம் நினைச்சு அப்பா விட்டு போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் யோசிக்கிறான், எல்லா பணமும் செலவழிஞ்சு போயிட்டு, சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு பைசா இல்லை. உலகத்தை அப்பாவை பத்தி நான் பேசல. சில பேருக்கு அப்பா இருக்கிறது பிரச்சனை, சில பேருக்கு அப்பா இல்லாதது பிரச்சனை, சில பேருக்கு அப்பா இல்லைன்னு கவலை, சில பேர் ஏன்டா அப்பா இருக்கிறாருன்னு கவலை. அந்த அப்பாவை பத்தி நான் பேசவே இல்லை. எனக்கு ஒரு அப்பா, அவர் பரலோக தெய்வம். ஹல்லேலூயா. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மலையை வர்ஷிக்க பண்ணுகிறவர். காகங்களை போஷிக்கிற கர்த்தர். பொல்லாதவர்களை நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தின் பிதாவானவர் நல்ல ஈவுகளை தராமல் இருப்பாரோ அப்படி கேட்டவர்.
அந்த பணம் எனக்கு கொள்ள பிரியம். அவர் மேல எனக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு ஒரு அனுபவம் இருக்குங்க. நான் போய் யார்கிட்ட என்ன சொன்னாலும் அந்த நியூஸ் வெளியே வந்துடும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஆள் ஒரு 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 10,000 ரூபாய் தந்தாங்கன்னு நம்ம போய் சொன்னேன்னு வச்சுக்கேன், அதை மறுபடியும் சுற்றி என் காதுக்கு வரும். அவருக்கு 1 லட்ச ரூபாய் யாராவது கொடுத்தாங்களா அப்படின்னு வந்துடும். ஆனால் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். என் கவலை, கஷ்டம், நஷ்டம், என் தோல்வி, வெற்றி எதை போய் அவர்கிட்ட சொன்னாலும் இன்னைக்கு வர அவர் யார்கிட்டையுமே சொன்னதே இல்லைங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய தகப்பனைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்கு உங்கள் கவலைகளை சொல்லலாம் இயேசுநாதர்கிட்ட, உங்கள் தோல்விகளை சொல்லலாம், நீங்கள் எதில் பின்வாங்கி போயிருக்கீங்க சொல்லலாம். இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தர முடியலப்பா, பெறவே முடியல, என் மனசு ரொம்ப வலிக்குது சொல்லலாம் அவர்கிட்ட போய். நீங்க எந்த சிக்கல்ல இருக்கிறீங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அந்த இயேசு நாதர் தகப்பனுடைய உள்ளத்துல போய் பாதப்படியில போய் சொல்லுங்க. அவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. எனக்கு அது மட்டும் போதும். நம்முடைய தோல்விகளை யார்கிட்டயா போய் சொல்ல முடியுமா? நம்முடைய அவமானங்களை யார்கிட்டயா போய் சொல்ல முடியுமா? உலகம் சிரிக்கும். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். தோல்விகளை சொல்லும் போது உங்கள்கிட்டே வந்து என் தோல்வியை சொல்றேன்னு வச்சுங்க, நீங்க என்கிட்ட பழகுவீங்க. வாய்ப்பே கிடையாது. மோசமா தோத்து போனவனா, இவன் நல்லவன் இல்லையா, இவன் ரொம்ப கெட்டவனா ஒதுங்குவீங்க. ஆனா எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வரிசிக்க பண்ணுகிற தேவன். அவர்கிட்ட போய் என் பலவீனம், ஆண்டவரே எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது, தோல் மேல கை போட்டு சொல்வாரு, தம்பி பயப்படாதப்பா, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அது போதாதா நீங்க அப்பாட்ட வர்றதுக்கு? எனக்கு சாப்பாடு இல்லை ஆண்டவரே, சாப்பாடு தருவார். பணம் இல்லை, பணம் தருவார். எனக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குது, வியாதி மாறணும், வியாதியை சுகமாக்குவார். அவரால் என்ன செய்ய முடியாது? அவரால் செய்யக்கூடாத காரியம் என்ன இருக்குது? இந்த பிள்ளை அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க, அப்பாவுடைய அன்பு தெரியல. ஏதோ உலகத்தில் ஆசபாசங்கள் சிற்றின்பங்கள் போதும் சொல்லி அப்பா வேண்டான்னு சொத்தை வாங்கிட்டு போயிட்டான். அப்பா கூட இருக்க வேண்டிய பிள்ளை ஒரு நாள் அப்படியே உட்கார்ந்து யோசிக்குது. நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். அப்பா விட்டு பிள்ளை போயிட்டு பாருங்க, ஆனால் அந்த அப்பா மாதிரிலாம் இருக்க மாட்டான். என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை இன்னைக்கு வருமா? ரோட்டில் போறவனையெல்லாம் பார்த்து என் பிள்ளையான்னு பார்க்கணும் அப்பா. அப்படி யோசித்து பார்த்தேன். ஒரு நாள் அந்த பிள்ளை போய் வேலையே இல்லாமல் பண்ணி சாப்பிட்ற அந்த தவிட்டுனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். உலகமே சூனியமாயிட்டு, நண்பர்கள் இல்லை. தங்கச்சி நீ நல்லா சம்பாதிக்கும் போது, நல்லா இருக்கும்போது உன் கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நீ தனிமையில் ஒரு இடத்துல தோத்து போயிட்டு ஒரு ஆளையும் காணாது. யார் உன் கூட இருப்பான்னு நினைச்சு அவன் தான் முதல்ல ஓடுவான். பைபிள் சொல்லுது, நீ தேடியும் காணாது இருப்பான், ஒருத்தனையும் தேடியும் காண மாட்டேன். தம்பி, யாரையும் நம்பி உன் வாழ்க்கையை தொலைக்காத. இவருங்க எனக்கு உதவி செய்வாங்க, சாகு வாரம் இருப்பாங்க, இருக்கவே மாட்டான். அனுபவத்தில் சொல்றேன். நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன்னா நல்லா ஜெயிச்சிட்டேன் வாழ்க்கையில, அதனால இந்த இடத்துல வந்து நிக்கல. நிறைய தோத்து இருக்கு, அதனால தான் வந்து நிக்கிறேன். வாழ்க்கையில நிறைய அவமானம், நிறைய பள்ளத்தை பார்த்துருக்கிறேன், நிறைய துரோகங்களை பார்த்துருக்கிறேன். துரோகம் எனக்கு நிறைய தெரியும், நம்பிக்கை துரோகம் அதை விட தெரியும். மேடு பள்ளங்கள் தெரியும், மனிதர்கள் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். உங்களுக்கு தெரியுமா, பணம் இருந்த ஒரு மாதிரி பேசுவாங்க, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி பேசுவோம். உலகம் மலேசியக்காரங்க எப்படின்னு எனக்கு தெரியல, இந்தியக்காரன் அப்படி தான் இருப்பான். ஒருவேளை நீங்கள் தமிழ் பேசுறதுனால இந்தியக்காரங்களா எனக்கு டவுட் வருது, அதனால தான் சொல்கிறேன். பணம் இருந்தா பேசலாடுமா, பணம் இல்லையா ஐயோ பணம் கட்டுவாங்களா அப்படி ஒதுங்குவான். உலகம். அப்பா விட்டு போகாத தம்பி, ஐயா நீ அப்பா விட்டு போகக்கூடாது, அம்மா நீ அப்பாவுடைய பிரசன்னத்தை மறந்துடக்கூடாது. பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். வசதியான பையன், வேலைக்காரங்கள்லாம் இருந்தாங்க. அவ்வளவு வசதியான குடும்பத்தில் உள்ளவன் தவிடு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க.
எஜமான் வந்தான், ஓங்கிட்டு ஒரு அடி கொடுத்துருப்பான். என் கற்பனை அது, சும்மா இருந்திருப்பான். அவன் சொல்ற பைபிள் எழுது, பன்னிகளுக்கு வைத்ததுன்னு எப்படா சாப்பிடலாம் அப்படிங்கிறது. சும்மாவா சொல்லியிருப்பான், அச்சோ நீ நல்ல தம்பியில பண்ணி சாப்பிடாத பண்ணி விட்டுட்டு பாப்பா அப்படியே சொல்லியிருப்பான். 2 கட்ட வார்த்தை பேசியிருப்பான். ஓங்கிட்டு மூஞ்சில் ஒரு குத்து குத்திருப்பான். படா வெளிய. பைபிள் சொல்லுது குத்தி தெளிந்து. அவனே யோசிக்கிறான் என் அப்பா வீட்டுக்கு போகணும். அவர் என்ன பிள்ளையா ஏத்துக்கிறா விட்டால் கூட பரவாயில்ல, ஏலக்காரனா போய் சேர்ந்துக்கணும் அப்படின்னு அவன் இந்த பக்கம் யோசிக்கிறான்னு வச்சுக்கங்க. இங்க நிக்கிறான், இந்த பக்கம் நின்று அவன் யோசிக்கிறான், அப்பா வீட்டுக்கு போகணும், சொத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், இந்த அப்பா என்னை ஏத்துக்கிடுவாரா தெரியாது, திட்டுவாரா, வீட்டுக்கு வராத போடா அப்படின்னு திட்டிடுவாரா, என்னமோ அப்படி உட்காந்து. ஏன்னா புத்தி தெளிந்து அப்பா வீட்டுடைய மருமை. உங்களுக்கு எப்ப தெரியும் தெரியுமா? இந்த சபையெல்லாம் உங்களுக்கு ஒரு அப்பா வீடு. நம்புறீங்களா? என்னங்க சபையை படுத்து கொஞ்சம் ஏற்றி பேசணும்னு வச்சுக்கலாம். நீங்கள் பல பேர் நினைக்கலாம், பாஸ்டர் சொல்லி கொடுத்து ஏதாவது பேசுகிறாரோ அதனால தான் பேசலை. ஆனால் இதுதான் தகப்பன் வீடு. இங்கே தான் அப்பம் கிடைக்கும், இங்கே தான் சாப்பாடு கிடைக்கும், இங்கே தான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். வேணும்னா ஒரு 3 மாதம் நீங்கள் தள்ளி போய் பாருங்க, துண்டைக்கான துணைக்கான மறுபடி ஓடி வருவீங்க. பாஸ்டர் அதை இழந்துட்டு அப்படிங்க. நேற்று ஒரு தம்பி என்கிட்ட வந்து சொன்னார், ஆண்கள் கூட நடந்துச்சு, நான் கொஞ்சம் மெசேஜ் பண்ணிவிட்டு முடிக்கும் போது என்கிட்ட ஒரு தம்பி வந்து சொன்னார், பாஸ்டர் சண்டே 2 வாரமோ 2 மாதமோ போயிட்டேன் பாஸ்டர், சம்பளம் கொஞ்சம் கூட கிடைக்கும்னு. 2 மாதம் கழிச்சு பார்த்தா தான் தெரியுது வேலையே போயிட்டு பாஸ்டர். மறுபடியும் ஆலயத்துக்கு வந்தேன் பாஸ்டர், ப்ரொமோஷன் கிடைச்சது பாஸ்டர், இனிமே போகவே மாட்டேன் அப்படிங்க. போய் பாருங்க, அப்பா விட்டு வேணும்னா நீங்க போய் செக். இளையகுமாரனை விட ரொம்ப மோசமாயிருவீங்க. அது இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் காணாமலே போயிருவீங்க, ஃப்ளைட்டு காணாமல் போன மாதிரி. நீங்க ஒருவேளை இன்னைக்கு காணாம போயிருக்கலாம், திரும்ப வரும்படி கடவுள் உங்களை அழைக்கிறார். யாரா இருந்தாலும் சரி, பாவமே செய்திருந்தா கூட சரி. நம்ம அப்படி அழகா இருக்க பாருங்க, பாவமே செய்யாத மாதிரி. உங்களுக்கு தான் தெரியும், மனச்சாட்சிக்கு தெரியும் எங்க இருக்கிறேன்னு. மனச்சாட்சிகிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். தூரமா இருக்கிறீங்க கடவுளுக்கு, உங்களுக்கு தேவ பிரசன்னத்துக்கு ரொம்ப தூரம் போயிட்டீங்க. ஒரு காலத்துல பக்கமா இருந்தீங்க, அப்பா சமூகத்துல போனா அழுவீங்க, அப்பாவுக்கு நன்றியா இருப்பீங்க. இப்ப அப்பான்னு சொன்னாலே பிடிக்கல. புத்தி தெளிஞ்சு இங்க யோசிக்கிறான். ஓகேவா? இங்க இருந்து இன்னொரு ஆள் யோசிக்கிறார். இவர் யார் தெரியுமா? அப்பா. வயசாயிட்டுல. ஆமென். எங்க தூங்குறீங்களா இருக்கீங்களா எப்படி? நான் வாட்டுக்கு தொண்டை கிளியே கத்திக்கிட்டு கிடது. இந்த பக்கம் அப்பா இருக்கிறாரு, வயசானவர். இதே வந்து வீடுன்னு வச்சுக்கோங்க, டைமை பார்த்துக்கிறோம். 6 மணிக்கு முடிக்க சொன்னாங்க. 6 மணி ஆயிட்டுனா இப்பவுமே முடிச்சிடும், அவ்வளோதான். 5 நிமிஷம் இருக்குது. இது வீடு, இது வீட்டு வாசல், இது ரோடு, இது என்னுடைய கற்பனை. இதெல்லாம் பைபிள் எழுதியிருக்கா அப்படி கேட்கக்கூடாது. எவனாலும் சொல்லுவான், இவர் என்ன இல்லாததெல்லாம் பிரசங்கம் பண்றாரு. இல்லாததையும் கடவுள் அந்த யோசிக்கக்கூடிய தன்மையில பிரசங்கிக்கிறார். இப்ப பிள்ளை அங்க இருந்து, ஏன்னா வீட்டை விட்டு வந்துட்டுல, வேலைக்கார பிள்ளை வேலையை விட்டு வெளியே அனுப்பிட்ட, ரோட்டுக்கு தான் வந்திருக்கும். என்னங்க முறைக்கிறீங்க? பணக்கார வீட்டிலே நின்றுக்கிட்டு சொல்லியிருக்கோம், ரோட்டுக்கு வந்துட்டு பிள்ளை. இந்த அப்பா வீட்டுக்குள்ள இருந்து இப்படி வெளியே வராரு. ஒருத்த அப்பன்னா சைக்கிள் அப்படி ஜாலியா வருவான். உடனே இந்த அப்பா நினைக்காரு, என் பிள்ளை தான் வருதோ, மூஞ்சப்பாரு என் பிள்ளை மாதிரி இருக்குதே. பிள்ளை அப்படியே போகுது, அது வேற பிள்ளை. என் பிள்ளை போய் 10 வருஷம் ஆயிட்டு, சாப்பிட்டானா சாப்பிடலையா தெரியலையே. இந்த பிள்ளை எங்க போச்சு? சரி போனது போனா ஒரு ஃபோன் பண்ணி இங்க வந்திருக்கேன்ப்பா எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்கலையா. இவ இருக்கானா செத்தானா? அப்பாவுக்கு நெஞ்செல்லாம் வலி. டெய்லி வந்து பார்க்கறாரு, என் பிள்ளைய காணோம். மனைவி வருவாங்க, என்ன அப்பப்ப போய் கதவை திறந்து பார்க்குறீங்க? சும்மா இருமா, என் பிள்ளை காணலை, என்னை விட்டு போயிட்டான், ஆனால் மனசு தேடுது. எங்கேயோ எப்படியோ இருப்போன்னு தெரில.
அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருந்தா சந்தோஷம். அங்க பிள்ளை என்ன நினைக்க தெரியுமா? இந்த பக்கம், அப்பா நல்லாவே இல்லைப்பா, நான் வந்த ஏத்துக்கிறீங்களாப்பா, இந்த பிள்ளை துடிக்குது. அங்க ஒருத்தன் துடிக்கான், இங்க ஒருத்தன் துடிக்கான். இன்னைக்கு நீங்க இந்த பக்கம், நம்ம எல்லாம் இயேசு அந்த பக்கம் நிக்கிறாரு. போன வாரம்லாம் ஜெபிக்கவே இல்லை என் பிள்ளை. எப்போ வந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை, வேலைக்கு போகும்போது சரி, வேலை முடிஞ்சு வரும்போதும் சரி, தூங்கும் போதும் சரி, முடிச்ச போதும் அப்பா ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுமே. ஒரு வாரமா காணுமே. அவர் அந்த பக்கம் அவர் துடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என் பிள்ளை எங்கடா? காணல. நல்ல விஷயம் செஞ்சாங்க. எலும்புனானா, எலும்பி அப்பா வீட்டை பார்த்து வரான். பைபிள் சொல்லுது, அப்பா அங்க தூங்கிட்டு இருக்கல. அப்பா அப்பா பிள்ளை வந்திருக்கிறேன் அப்படி பைபிள் வசனம் சொல்லல. அப்பாவை பத்தி சொல்லுது. அப்பா இங்க வந்து அவன் ஒருவேளை தூங்கி இருக்கலாம், அவன் ஒருவேளை அப்பாவை மறந்திருக்கலாம். ஆனா அப்பாவை பத்தி பைபிள் சொல்லுது, அவன் தூரத்திலே அவனை கண்டு. மகனே வந்துட்டான், மகன் வந்துட்டான், மகன் வந்துட்டான். தம்பி தங்கச்சி, உனக்கு தெரியுமா, ஒரு மந்தையில 100 ஆடுகள் இருக்கும்போது 99 ஆடுகள் மந்தைக்குள்ள வந்த பிறகு ஒரு ஆடை காணவில்லை என்றால், அந்த நல்ல சமாரியன், நல்ல மேய்ப்பன் அந்த ஒரு ஆட்டை தேடி ஓடுகிறார். இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறாரு. தெரியுமா உனக்கு? எங்கேயும் போய் மாட்டிக்கிற கூடாது, யார் வலையிலையும் சிக்கிக்கொள்ள கூடாது. அப்பா வீடை தேடி வான்னு சொல்றாரு. தூரத்தில் பார்க்கிறாரு. ஓடி போய் கட்டி அணைச்சு சொல்றாரு, வாப்பா, இருக்கிற வண்ணமாகவே வா. எவ்வளவு நல்ல தெய்வம் இல்ல? எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்குங்க. உண்மையில என் வாழ்க்கையில் அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு என் கல்லறையில் புல்லு முளைச்சிருக்கும். இல்லைன்னா ஜெயில் ஆகில் கதியா இருந்திருப்பேன். 15வது வயசுல எங்க அம்மாவை சொத்துக்காக கொலை பண்ணாங்க. எங்க அம்மாவை சொத்துக்காக. நீங்க எங்கேயோ சாட்சியெல்லாம் கேட்டிருப்பீங்க. எங்கேயும் இல்லை, நான் தான் உயிருள்ள சாட்சி. இயேசு நல்லவர்னு எதுக்கு தெரியுமா இவ்வளவு பேசுறேன்? எனக்கு ஒரு வாழ்வு தந்தாரு. 15 வயசுல அம்மா இழந்துட்டேன். என் அம்மாவுடைய முகம் இன்னைக்கு எனக்கு தெரியாது. ஒரு போட்டல் எல்லாம் மிஸ் ஆயிட்டு. எங்க அம்மா ஒரு நாள் கூட எனக்கு சோறு ஊட்டி தந்திருப்பாங்களான்னு எனக்கு ஞாபகமே இல்லை. என்னுடைய 20வது வயசுல எங்க அப்பாவை கொல்றாங்க சொத்துக்காக. பைத்தியக்காரனை போல அலைஞ்சேன், கொலைவேறி படிச்சு. இயேசுவை தெரியும், பைபிள் தெரியும், நல்லா பாடுவேன். நீங்க பாடுற மாதிரி எனக்கு பாட்டுனால அப்படி கொஞ்சம் ஆடும் உடம்புலாம். ஆனா என் வாழ்க்கையில நிறைய தோல்விங்க. ஜெபத்தை விட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஏன்னா அவ்வளவு கஷ்டம். சாப்பாடு இல்லை. ஊரெல்லாம் சொன்னாங்க, அனாதை பிள்ளை, எப்படி இதுக்கெல்லாம் வாழப்போகுது பாப்பமா, அப்படி சவால் கேட்டாங்க. 2005 என் தகப்பனார் பண்ண பிறகு நானே தீர்மானம் பண்ணேன், இன்னும் 3 நாள்ல என் தகப்பனாரை, என் தாயாரை கொலை செய்தவங்களை கொலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னுடைய வீட்டு மொட்டை மாடிக்கு போனேன். சும்மா சொன்னேன் அப்படி. கடவுள் தெய்வம்னு ஒருத்தர் இருந்தா. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் 2005 வருஷம் காலையில் 6 மணிக்குள்ள அந்த இறைவன் என்னை வந்து பார்க்கணும். இல்லை அப்படின்னா 2 கொலை விழும். 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு. காலையில் ஒரு 2:40 மணி இருக்கும். மொட்டை மாடியில் நிற்கிறேன் பைத்தியக்காரனை போல. வாழ்க்கை இருள், சூனியம். எனக்கு 2 தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்கள படிச்சுட்டு இருக்கிறாங்க, நானும் படிச்சுட்டு இருக்கிறேன். வாழ்க்கை இருள், எங்க பார்த்தாலும் இருள். தாய் இல்லை, தகப்பன் இல்லை, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்படியே நிற்கிற மொட்டை மாடியில் ஒரு பெரிய வெளிச்சம். நான் வந்து மீனவ குடும்பத்தை சார்ந்தவன் பாருங்க. கடலை கண்டெல்லாம் பயம் கிடையாது. அது உங்க மலேசிய கடலை கண்டா எனக்கு குளமா தெரியும், அலையே இருக்காது. எங்களுக்கு கடலே பயம் இல்லைன்னா அப்புறம் வேற எதுக்குமே பயப்படுற மனசுல பயங்கிறதே இல்லை. இன்னைக்கு வர பயம்னா என்னன்னு கேட்கும். ஆனா ஒரு பெரிய வெளிச்சம், பயங்கரமான வெளிச்சம்.
என்னடா இந்த வெளிச்சம் அப்படின்னு உத்து பார்க்கும்போது ஒரு 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 போஸ்ட் மரம் உயரத்துக்கு ஒரு பிங்க் கலர் ஷால்வை போட்டு அழகாக அந்த பாஸ்டர் வந்தார் பாருங்க, ஜிப்பா போட்டு ஒரு ஆள் வந்து நிற்கிறான் மொட்டை மாடியில். இப்படி தான் கேட்டேன், யார் அப்படின்னு. இந்த சொன்னேன், ஏசு தெய்வம்னு ஒருத்தர் இருந்தா வரட்டோம்ல, தெய்வம் வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. தெய்வம்டா, என் பேர் ஏசு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். நான் சொல்றேன், ஆண்டவரே சாப்பாடு இல்லை, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, நான் என்ன பாவம் செஞ்சேன்? நீங்க நம்ப மாட்டீங்க, நிறைய பெற்றோர்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். சொல்றேன், என்ன சொன்னாரு ஆண்டவர். என்னுடைய பூர்வீகம் ராமேஸ்வரம், ஆனா இருக்கிறது கன்னியாகுமரி, 400 கிலோமீட்டர் இந்த பக்கம் இருக்கிறேன். பெரிய பணக்கார குடும்பம், 300 ஏக்கர் சொத்து இருக்குது இப்பவும் எனக்கு, ஆனா சாப்பாடு இல்லை. ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணு, இது என்னுடைய நியாய தீர்ப்பின் காலம் அப்படின்னாரு. எனக்கு இன்னும் குழப்பமாயிட்டு, என்னடா நியாய தீர்ப்பு? இல்லை, உனக்கு அவ்வளோ சொத்து இருக்குது, அது சொத்தெல்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, சாப்பாடு தருவீரா? பசி வந்தாதாங்க, பசி உள்ள உனக்கு அருமை தெரியும். எங்கள் வீட்டில் வேலைக்காரங்க இருந்தாங்க, எனக்கு அறியவே, ரொம்ப வசதியானோம், ஆனால் எனக்கு சாப்பாடு இல்லை, எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொன்ன, இல்லை இல்லை, எனக்கு சாப்பாடு தருவீரா? கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா ஓடிச்சு. எங்கள் தாத்தாக்கு எங்கள் அப்பாக்கெல்லாம் பிறந்தது கொழும்பு, ஸ்ரீலங்கா கொழும்பு. அங்கேருந்து பிஸ்னஸ் பண்ணி அநியாயமான சம்பாத்தியம், பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், சொத்து சேர்த்து வைக்கணும் சொல்லி அநியாயமான சம்பாத்தியத்தில் தான் இவ்வளோ சொத்து வந்துச்சு. ஆண்டவர் என்கிட்ட சொன்னாருங்க, இந்த 300 ஏக்கர் நிலத்தில் பாதி நிலம் ஏழைகளுடைய நிலம், நான் உனக்கு இறக்கம் செய்யணும், இன்னைக்கு வந்திருக்கிறேன், ஆனால் அவங்களுக்கு ஒரு நீதி செய்யணும். நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாரு. என்ன சொல்றேன், நீங்க என்ன என்கிட்ட கேட்குறீங்க? நீங்க என்ன சினிமா செஞ்சுக்கீங்க, நான் சம்பாதிச்சது இல்லையே. அந்த சாப்டர் முடிஞ்சா, தாத்தா சாப்டர் முடிஞ்சா, எனக்கு ரோல் மாடலே எங்க அப்பா தான். ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருப்பார், திருட மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். எங்க அப்பா பார்த்து தான் நான் வளர்ந்தேன், அவ்வளோ நேர்மையான மனுஷன். திடீர்னு அடுத்த சினிமா ஓடுது, அப்ப அயோக்கியம் அப்படிங்கிறாரு. நெஞ்செல்லாம் வலி, என்னது அப்பா அயோக்கியமா? ஆமா, ஒரு சினிமா ஓடுதுங்க. இப்பவுமே மனைவியுடைய ஃபோன் நம்பர் தரேன், என்னுடைய 2 சிஸ்டருடைய ஃபோன் நம்பர் தரேன், கேட்டுக்கலாம். இது உண்மையா பொய்யான்னு கேட்டுக்கலாம். ஒருவேளை லைவ் யூடியூப் எதா இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். 10 வருஷமா 20 வருஷம் கழிச்சு கூட கேட்டுக்கலாம். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எங்க அப்பா வாலிப வயசுல இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளை கெடுத்து ஊருக்கு தெரியும் போது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். இந்த ஆள் கல்யாணம் பண்ண மாட்டேங்கான். ஏன்னா பண துமுறு, பணம், வசதி. அந்த பெண்ணை எவ்வளவு கெஞ்சுறாங்க, முடியாதுன்னு சொல்லி கட்டிட்டாரு. அந்த பொண்ணு சொல்றாங்க, என்ன ஏமாத்திட்டேல, என்ன வந்திச்சிட்டேல, ஒரு நாள் உனக்கு ஒரு திருமணம் ஆச்சு, அவன் பிள்ளைகள் அனாதையாகும். ஆண்டவர் காமிக்கிறாரு. இதெல்லாம் காமிச்சிட்டு சொல்றாரு, அந்த சொத்துல நீ ஒரு மண்ணு எடுக்கக்கூடாது, அதை விட்டு சாபம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. ஆசீர்வாதம்லாம் 2வது ஆண்டோட சாப்பாடு. சாப்பாடு தருவீரா? நல்ல அரிசி தருவீரா? எனக்கு அது தந்த போதும், நீ ஜீவன் உள்ள தேவன் என்பதை நான் அறிஞ்சிருப்பேன். இல்லை, வாழ்க்கையை மாற்ற என்னால் முடியும். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஆண்டவரே, அந்த பொண்ணு உண்மையிலேயே பாதிக்கப்பட்டனால அவங்களை ஒரு நாள் பார்க்கணும் பண்ணேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 வருஷம் கழிச்சு அவங்கள நான் சந்தித்தேன் நேருக்கு நேரு. நான் தான் அவருடைய மகன் தெரிஞ்சோன்னு உருண்டு அழுதாங்க. இன்னைக்கு வரை என் மனசுல இருக்குது, அநியாய சம்பாத்தியம் நீங்க செய்யக்கூடாது, அது அப்பாவுக்கு பிடிக்காது. யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்க அநியாய சம்பாத்தியம் செஞ்சுட்டு இன்னைக்கு கொடுத்துருங்க, ரிட்டர்ன் அது போட்டும். என் குடும்பத்திலேயே ஒருத்தன் நல்லா இருக்கு அப்படின்னா நான் ஒருத்தன் தான். எல்லாரும் சாபத்தில் இருக்கிறாங்க. நான் ஒருத்தன் தான் சொன்னேன், என் சொத்துல ஒரு மண்ணு கூட எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அப்பா நேசிக்கிறார், என்னை நேசித்தார். 16 வருஷம் ஊழியம் செய்யறேங்க, ஒரு நாள் கூட சாப்பாடு கஷ்டப்பட்டதே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ரோட்டில் அலைஞ்சேன். நான் தான் சொன்னேன் இல்லையா, 9 மாதம் ரயில்வே ஸ்டேஷனில் தூங்கினேன், 6 மாதம் பஸ் ஸ்டாண்டில் தூங்கினேன். ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, கிரவுண்ட் இருக்குது,
அந்த கிரவுண்டில் போய் இன்னைக்கு எங்கே தூங்கணும்னு நான் யோசித்தேன். இன்னைக்கு அந்த கிரவுண்ட் இருக்குது, அந்த சுவர் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அதே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. எனக்கு கடவுள் நல்ல ஒரு வாகனத்தை தந்திருக்கிறாரு, நல்ல காஸ்ட்லியான கார். அந்த காரில் போய் அங்கே நிற்பான்ட்டு இன்னைக்கும் செய்வேன். சுவர் இருக்குது, ஆண்டவரே, கிரவுண்ட் இருக்குது, அதில் உட்கார்ந்து அழுத லாரன்ஸ் இல்லை. இது எவ்வளோ நல்ல தெய்வம். நான் இல்லைங்க அங்கே. அதான் சொல்கிறேன், அப்பாட்ட வந்துரு, 2 கரம் நீட்டி உன்னை அழைக்கிறார். கம், நீங்க எங்க தூரமா இருந்தாலும் ஓடி வா. உனக்கு ஒரு மறு லைஃப் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன்னை தூக்கி எடுக்க, உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க முடியும். இளையகுமார் அப்பா விட்டு போன மறுபடியும் ஒரு லைஃப் கொடுத்தாரு. மோசே ஒரு தீர்மானம் பண்ணினான், இனிமேல் யாருக்காகவும் எதற்காகவும் நான் இழக்க மாட்டேன். எல்லாரும் எழுமி நிற்போமா, கொஞ்சம் நேரம் ஜெபிப்போம். ஒரு தீர்மானத்தோடு போங்க. நல்ல
தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. அன்பு இயேசுவின் அன்புக்கு ஈடு ஏதும் இல்லை. அன்பு இயேசுவின் அன்புக்கு ஆழ முடிவு இல்லை. அவர் அன்பினால் உயிர் வாழ்கிறேன், அவர் அன்பினால் பலனடைகிறேன். அவர் அன்பினால் உயிர் வாழ்கிறேன், அவர் அன்பினால் பலனடைகிறேன். அன்பு இயேசுவின் அன்புக்கு ஈடு ஏதும் இல்லை. அன்பு இயேசுவின் அன்புக்கு ஆழ முடிவு இல்லை. அவர் போனே சரில்லையே, அவர் அன்பு கீடானதில்லையே. அவரே அவரே அன்பின் நேசரே, அவரே அவரே அன்பின் நேசரே. அன்பு இயேசுவின் அன்புக்கு ஈடு ஏதும் இல்லை. அன்பு இயேசுவின் அன்புக்கு ஆழ முடிவு இல்லை. காப்பாற்றினார், தன் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். சிலுவை சுமந்து நம்மை காப்பாற்றினார், தன் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். அவர் போல் நேசரில்லையே,
அவர் அன்பு கீடானதில்லையே. அவரே அவரே அன்பின் நேசரே, அவரே அவரே அன்பின் நேசரே. என்று சொல்லப்பா, அன்பு இயேசுவின் அன்புக்கு ஈடு ஏதும் இல்லை. அன்பு இயேசுவின் அன்புக்கு ஆழ முடிவு இல்லை. அவர் அன்பினால் உயிர் வாழ்கிறேன், அவர் அன்பினால் பலனடைகிறேன், அவர் அன்பினால் உயிர் வாழ்கிறேன், அவர் அன்பினால் பலனடைகிறேன். அன்பு இயேசுவின் அன்புக்கு ஈடு ஏதும் இல்லை. அன்பு இயேசுவின் அன்புக்கு ஆழ முடிவு இல்லை. ஆண்டவராக இயேசுவின் அன்பை சுமந்து சொல்லும்படி நம்மளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அன்பிலே எல்லாரையும் அன்பு செய்யுங்கள். அந்த அன்பிலே எல்லாருக்கும் உதவி செய்யுங்கள். இந்த உலகம் அறிய வேண்டும் என்றால் தேவனுடைய அன்பு நம் மூலமாக தான். தேவனே, நீ பரமபிதா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பிறந்த குமாரன் இந்த உலகத்துக்கு கொடுத்து ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இவ்வளவாக அன்பு கூர்ந்தாராம். அன்பானவர்களே, தகப்பனுடைய அன்பை நாம் அறிவிக்க தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த ஃபாதர்ஸ் டேல தேவனுடைய அன்பை உணர்வோம். அந்த அன்பு நம்மை வழி நடத்தட்டும். எல்லாரும் கைகளை வைத்து, என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கிறிஸ்து வரம் மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. சமாதானம்.